நேற்று சீமான் அவர்கள் ரொம்பவே ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, பாஜக வந்து இண்டிவிஜுவலாக நாம் தமிழரோட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டா கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சவால் வந்து சரியாக தான் விட்டுருக்காருன்னு நினைக்கிறீங்களா? பாஜக சீமானோட போட்டி போட்டுச்சுன்னா நிச்சயமாக அதிமுக மேலே வந்துடும். அது சீமானோட தான் போட்டி போடணும்னு சொன்னேன் நான். கடைசியில் அதுதான் கரெக்டாகி போச்சு. இப்போ சீமானா அதை சேலஞ்ச் பண்ணிட்டாரு. 2019 ஏற்பட்ட ஸ்வீப் வந்து திமுக கூட்டணிக்கு இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக இது தைரியமாக வெளியே வந்துட்டுருக்குறாங்க. அவங்க நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னா அதிமுக இப்போ நம்ம தேர்தலுக்கு முன்பு காலி பண்ணணும்னு பார்த்தா நடக்கலை. தேர்தலுக்கு பின்னாடி காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங். சிலந்தி ஆற்றில் வந்து கேரளா அரசாங்கம் வந்து அணையை வந்து கட்டிட்டு இருக்காங்க சார். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு வந்து இந்த ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் தான் வந்து முதலமைச்சர் வந்து இந்த அணையை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அண்டை மாநிலங்களில் வந்து பல பிரச்சனைகள் தமிழ்நாடு சந்திச்சுட்டு வருது. அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க சார்? இது 6 மாதமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. 6 மாதம் இது ஒரு 4 நாள் முன்னாடி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி இருக்கிறனால மென்மையாக பார்க்குறாரு அவங்க இருக்கிறதுனால. அண்டை மாநிலம்ன்றனால ஒரு டிப்ளமேட்டிக்காக வந்து கடிதம். சரி, இப்போ ஏன் கடிதம் எழுதிட்டு பேசாமல் விட்டுற வேண்டியது தானே? கிரீன் ட்ரிபியூனல் கூட இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை இது வரைக்கும். மாநிலம் சார்ந்த விஷயங்களும் வரும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணிக்காக சமரசம் பண்ணிக்கிறாரா? கண்டிப்பாக பண்ணுறாரு. சமரசம் இல்லை, விட்டு கொடுத்துட்றாரு மொத்தமாக. முன்னாடி என்ன பண்ணிட்டார் நம்மளை? இப்போ நமக்கு ஆபத்து இவங்ககிட்ட தானே வருது. பாலாறு குறுக்க ஆந்திரா அணை கட்டுறாங்க, என்ன இங்கே வந்து நான் மேகதாது கட்டுவேங்கிறான் கர்நாடகா. இவங்க சொல்லாமலேயே ஒரு ஆற்றை மடக்கிறாங்க, இன்னொரு ஆற்றை ஏற்கனவே மடக்கியிருக்கிறாங்க. அது இவங்களுக்கு இன்னும் பேசவே இல்லை. இவங்க நம்ம ஆளுகளை விரட்டி அடிக்கிறாங்க. கேரள காவல்துறை அடித்து விரட்டுறாங்க. அது என்ன கூட்டணிங்க? நீங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கீங்க, 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களே. தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆட்சியோட என்ன கூட்டணி உங்களுக்கு? அந்த கட்சியோட என்ன கூட்டணி? நீங்கள் அது முதல்ல தமிழக நலன்களை தாங்க பார்க்கணும், பிறகு நம்ம மோடியை பார்க்கலாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷாக். சார், இப்போது தமிழ்நாடு அரசியலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று சீமான் அவர்கள் ரொம்பவே ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, பாஜக வந்து இண்டிவிஜுவலாக நாம் தமிழரோட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டா கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சவால் வந்து சரியாக தான் விட்டுருக்காருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பாஜக வந்து நாங்கள் 2ஆவது இடத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 3ஆவது இடம் கிடையாது, உனக்கு 4ஆவது இடம் சொல்கிறாரு சீமான். கரெக்டாக சொல்கிறாரு. நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன் சீமானுக்கு இவங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லி. இவங்க கூட்டணி இருக்கிறாங்க. கூட்டணி இருக்கிற இடத்துல சில இடத்துல வாக்குகள் கூட கிடைக்கலாம். பாமக நிற்கிற இடத்துல கொஞ்சம் வாக்குகள் கிடைக்கலாம், கொஞ்சம் கூட கிடைக்கலாம். ஆனால் டெபாசிட் வாங்கலாம், ஒரு 4-5 தொகுதிகளில் டெபாசிட் வாங்கலாம் கூட்டணி சார்பாக. மற்றபடி இவங்களுக்கு ஒன்றும் பலம் கிடையாது. அது அருமையான சேலஞ்ச் விட்டுருக்காரு. அதாவது சீமான் அவர்களுக்கு கட்சியவே கலைச்சிடுறேங்கிறார். அந்தளவுக்கு பேசுகிறாருன்னா அவருக்கு உறுதியாக தெரியுது பாஜக மேலே வராதுன்னு சொல்லி. பாஜக சீமானோட போட்டி போட்டுச்சுன்னா நிச்சயமாக அதிமுக மேலே வந்துடும். 2ஆவது இடத்துல பாஜகவில் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் சொல்லலை, மற்றவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. மீடியாலேயும் சில பேர் சொல்கிறாங்க, நம்புகிறாங்க. அதெல்லாம் பொய். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் பாஜக இந்த மாதிரி ஒரு பலமே கிடையாதுன்னு சொல்லி. அது சீமானோட தான் போட்டி போடணும்னு சொன்னேன் நான். கடைசியில் அதுதான் கரெக்டாகி போச்சு. இப்போ சீமானா அதை சேலஞ்ச் பண்ணிட்டார். நிச்சயமாக அதிமுக மேலே நிச்சயமாக வரும். பாஜக ஏற்கனவே எனக்கு தேர்தல் பரப்புரை ஆரம்பித்தோன்னு நான் சொல்லிட்டேன். பாஜக கூட்டமே இல்லை, பரப்புரை சிறப்பாக எங்கேயும் நடக்கலை, பூத் ஏஜென்சி கிடைக்கல, பல இடத்துல பூத் ஏஜென்சியே இல்லை. உட்காந்தாலும் பாதியில் எழுந்துச்சு போயிட்டேன். வெளியில் இருக்கக்கூடிய அந்த பூத்துலேயும் ஆள் கிடையாது. அதனால் பாஜக வந்து எனக்கு இது கண் கூட நான் பார்த்துட்டு என்ன சொன்னேன், அது பிக்கப் ஆகாது சொல்லிட்டேன். அது வந்து சீமானோட தான் போட்டி போடணும்னு சொல்லிட்டேன். இந்த அதிமுகவோட 2ஆவது இடத்துக்கு போட்டி போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ அதை தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது வட தமிழகத்தில் பல இடத்துல பாஜக போட்டிட்டாங்க இல்லையா? அந்த பாமகவுடைய ஓட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பாஜகவுடைய இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அதிகரிக்காதா அந்த சதவீதம்னு பார்க்க? கரெக்டு. அது இப்போ பாமக நிற்கிற தொகுதிகளில் இவங்க ஓட்டு அவங்களுக்கு போகும்ல, அது கரெக்டு தானே? கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அதனால் கொஞ்சம் இவங்களுக்கு ஓட் ஷேர் கொஞ்சம் கூடும். பட் மற்ற சில இடங்களில் அவங்க நிற்கிறாங்க. அவங்க நிற்கிற இடத்துல பாஜக ஓட்டு அவங்களுக்கு போகும்ல, அதுவும் இருக்குல்ல. பாமக வந்து அவங்க தொகுதிகளில் மேஜராக அவங்க தான் நிற்கிறாங்க. அவங்க வன்னியர் பெல்ட்டில் அவங்க தான் நிற்கிறாங்க. மற்ற இடங்கள்லாம் பெருசாக அவங்களுக்கு என்ன வாக்கு இருக்குது இவங்களுக்கு. அதுவும் இவங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இந்த பாஜகவோட பாமக கூட்டு சேர்ந்ததை
அந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பலை, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போயே நம்ம பார்த்தோம், ஏராளமான எதிர்ப்புகள் பதிவாச்சு. அப்படி இருக்கிற நிலைமையில் அவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, இன்னும் அங்கே போகிறதில்ல. இன்னொரு விஷயம் என்ன, பாமக பலமாக இருக்கிற இடங்களில் அவங்க நிற்கிறாங்க, அங்கே பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. பாஜக நிற்கிற இடங்களில் பாமகவுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பெருசாக நடக்க போகிறதில்ல. ஸோ ஆக்சுவலாக வாட் எவர் ஓட்ஸ் த பிஜேபி இஸ் கெட்டிங், இட் இஸ் இட்ஸ் ஓன் ஓட்ஸ். அது ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும். அதுதான் சீமான் தைரியமாக சேலஞ்ச் விடுறாரு. ஒருவேளை பாஜக தனித்தே போட்டி இருந்தாலும் கூட நாம் தமிழருக்கு ஈக்குவலாக வர வாய்ப்பு இல்லையா சார்? ஓட்டு சதவீதத்தால் இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ சீமானே சொல்கிறாரு. எனக்கும் அதுதான் கருத்து. பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இங்கே இன்ரோட்ஸ் வரல. அந்த தே ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் மோர் இயர்ஸ். அவங்க ரொம்ப குதிக்கிறாங்க. அண்ணாமலை பெருசாக குதிச்சார், ஒன்றும் கிடையாது. அவர் பரப்புரைக்கே ஆள் வரல, பார்த்தீங்கள, அவருடைய பரப்புரைக்கே பெருசாக ஆளுங்க வரல. அப்போ அது அவ்வளோதான் அவங்களுக்கெல்லாம் பலம். இங்கே வந்து அவங்க கூடுதலாக காட்டி பார்க்குறாங்க. மீடியாவினுடைய உதவியோட சில மீடியா தரப்பில் அவங்களுக்கு ஆதரவு நிலை எடுத்தாங்க. இப்போது அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது சார், இந்த தேர்தலில் வந்து அதிமுக வந்து கொஞ்சம் குறைவான வாக்குகள் வரும். அதாவது வாக்கு வங்கி அடிப்படையில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொஞ்சம் இது கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் அதை வந்து மாற்று கருத்து வச்சுருந்தீங்க. ஆனால் இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, நாடாளுமன்ற தேர்தல்ன்றது பல காலங்களில் வந்து அதிமுகவுக்கு ஒரு செட்பேக் ஏற்படும் இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் ஒரு செட்பேக் ஏற்படும் அப்படின்றது அவங்க வச்ச வாதம் சரி இல்லையா? இல்லை, செட்பேக்கு அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு, திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. போன தேர்தலில் திமுக 38 இடத்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஜெயித்தாங்க. அதுக்கு முன்னாடி தேர்தலில் அதிமுக 37 இடத்துல ஜெயித்தாங்க, திமுக ஒரு இடம் கூட வர முடியலையே. அதனால் இதெல்லாம் வந்து செட்பேக்ஸ் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி வருது. போன தேர்தலில் இவங்க பெரிய அளவுக்கு, அடுத்து இந்த தேர்தலில் அவங்க பெரிய அளவுக்கு தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. 2019 ஏற்பட்ட ஸ்வீப் வந்து திமுக கூட்டணிக்கு இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா பெர்செப்ஷன் மாறிடுச்சு. அன்னைக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தல் ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் இருக்குது. பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை, அதனால் அதுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி ஒன்றும் இல்லை. 4.25 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அவங்க ஆட்சி சொல்லப்போனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்சி இருந்துச்சு, 4.25 வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி அவங்க இல்லையே ஆட்சியில். அது நல்ல ஆட்சின்னு வேறு இப்போ மக்கள் சொல்கிறாங்க. இந்த திமுக ஆட்சியை பார்த்துட்டு எடப்பாடியுடைய ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்கிறாங்கல்ல, பல பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. இன்னொன்று, முக்கியமான சில செக்ஷன் ஆஃப் தி பீப்புள் வந்து திமுக மேலே கடுமையான அதிருப்தி இருக்கிறாங்க. குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பிறகு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ ஒர்க்கர்ஸ் அண்டு ஆண்டர்பிரினியர்ஸ், ஓனர்ஸ், அவங்களெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கடுத்து விவசாயிகள் ஒரு பகுதி, பெரும்பகுதி அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அதனால் இந்த பகைமை வளர்த்துக்கிட்டாங்க அவங்க. அதனால் பல பேர் எக்கச்சக்கமான டேக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டாஸ்மாகை மூடுறேன்னு சொல்லிட்டு பூரா திறந்து விட்டு அதிக வருமானத்தை தேடுறதுக்கு பல்வேறு முறைகளை கடைப்பிடிக்கிறாங்க, அதர்மமான முறைகளில் கடைப்பிடிக்கிறாங்க. அதனால் அவங்க மேலே அதிருப்தி தான் வரும் ஒழிய, அந்த அதிருப்தியை யார் பக்கம் போகுங்கிறது என்ன பிளான் பண்ணாங்கன்னா, காங்கிரஸ், பாஜகவும் திமுகவும் நான் சொல்லிகிட்டு இருக்காது தான், ரெண்டு பேரும் மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, போட்டி நமக்குள்ளே தான் இருக்குது. ஸ்டாலின் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், சித்தாந்த ரீதியாக இந்துத்துவாவுக்கும் திராவிட மாடலுக்கு தான் போட்டின்னு சொன்னார். அப்போ அதிமுக சித்தாந்த ரீதியாக இல்லைன்னு சொன்னார். அர்த்தம் அதுதான், சொல்லலை, அது அர்த்தம் அதுதான். ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே தான் போட்டி. நாங்கள் 2ஆவது இடத்துக்கு நிற்கிறோம் அப்படின்னு பாஜக எப்போயுமே கங்கணம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தேர்தல் பரப்புரை ஆரம்பித்தோடனே திமுகவே சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. என்னாச்சு, முதல்வரை என்ன சொன்னார், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டார். இப்போ புரிஞ்சிச்சு அவர் களத்தில் அவங்க இல்லைங்கிறது. அவங்க திட்டமிட்டது என்னென்னா, தங்களுடைய அதிருப்தி வாக்குகள் இருமுகமாக போச்சுன்னா, பாஜக கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் போச்சுன்னா தாங்கள் தப்பிச்சுக்கலாம்னு நினச்சாங்க. அது ஒருமுகமாக போச்சுன்னா, ஏற்கனவே ஒரு 25 ஓட் ஷேரை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அதிமுக போன்ற பெரிய கட்சிக்கு அது ஷிஃப்ட் ஆச்சுன்னா அவங்க நிச்சயமாக ஸ்வீப் பண்ணிவிடுவாங்கன்னு பயம் உங்களுக்கு. அதான் இப்போ நடக்க போகுது. ஸோ இப்போது அதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, எடப்பாடி அவர்கள் கை காட்டுறவர் தான் வந்து அடுத்த பிரதமர்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஏடிஎம்கே வந்து வரக்கூடிய கவர்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஒரு பாத்திரத்தை வகிக்கணும்னு சொல்லி அவங்க பிளானில் இருக்காங்க சார்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே எந்த ஆட்சி, காங்கிரஸும் பாஜக ரெண்டுமே வந்து அவங்க ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க.
மேஜர் பார்ட்டிஸு. அவங்க 2 பேருமே ஆட்சி செஞ்சப்போ தமிழகத்துக்கு வஞ்சகம் புரிந்திருக்கிறார்கள். எதுவுமே குறிப்பாக நதிநீர் பிரச்சனைகளில் நமக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் அவங்க 2 பேருமே எடுத்திருக்காங்க. அதனால தான் நாங்கள் பாஜக கூட்டணியிலேருந்து வருவதற்கு ஒரு காரணம், அது மாநில உரிமைகள் விஷயத்துலையும் இது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிள், அதாவது நிதி பங்கீட்டிலையும் இன்னும் பல்வேறு விஷயங்கள்லையும் மொழி பிரச்சனைகள் போன்றவற்றிலும் தமிழகத்துக்கு வஞ்சகம் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக நதிநீர் பிரச்சனைகளில் முல்லை பெரியார் காவேரி அதை போய் தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அப்போ அவங்கள நாங்கள் நம்ப தயாராக இல்லை. ஆனால் அவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் ஆட்சி அமைப்பாங்க, தலைமையில் தான் ஆட்சி அமையும். 2 பேர் ஒருத்தர் தலைமை. ஆனால் நாங்கள் அப்படி அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால், எங்களுக்கு நீங்கள் அதிகமான இடங்களை கொடுத்து நாங்கள் எங்கள் ஆதரவில் தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலைமை ஏற்பட்டால், நாங்கள் தமிழக நலன்களை முன்வைத்து அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் மட்டும்தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் முன்வைத்து அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அந்த எந்த அரசாக இருந்தாலும் நாங்கள் ஆதரவு தருவோம். ஆனால் தெளிவாக சொல்லிட்டாங்க நிலைமையை. ஆனால் இதே வந்து திமுகவும் சொல்கிறாங்க, திமுக வந்து இதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா சார்? இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. அவங்களும் ஆனால் அந்த மாதிரி கராராக அவங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் பங்கு வரும்போதெல்லாம் அவங்க ஆட்சியில் பங்கு பெற விரும்புகிறாங்க. 2க்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். ஆட்சியில் பங்கு வரணும்னு திமுக விரும்புது. பங்கு பெற விரும்பும்போது அவங்க கண்டிஷன்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க. யூபி ஆட்சியில் 2 முறை அவங்க அந்த ஆட்சியில் பங்கு பெற்றாங்க. ஏதாவது கண்டிஷன்ஸ் வச்சாங்களா? கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தருவோம், அந்த ஆதரவு கண்டிஷனலாக இருக்கும். ஆனால் சார் போகிற போக நம்ம பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில் திமுகவும் அதிமுகவும் இருக்கும் போல். ஏன்னா சமீபத்தில் வந்து செல்லூர் ராஜு ஒரு ட்வீட் போட்டார், நான் பார்த்ததுலேயே இளம் தலைவர் வியந்த தலைவர் வந்து ராகுல் காந்தின்னு போட்டிருக்காரு. ஒருவேளை இந்தியா கூட்டணிக்குள்ளே அதிமுகவும் செல்ல வாய்ப்பு இருக்கா? இல்லை, செல்லூர் ராஜு ஒரு இஷ்டத்துக்கு பேசுகிறாளுங்க, வாய்க்கு வந்தபடி பேசுவார். அவருடைய பேச்சு கட்சி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நேரம் ஜெயலலிதா மாதிரி இருந்தால் அவரை வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிறதுனால அந்த மாதிரி உளறுவாயங்கள்லாம் உளறிட்டே இருக்கிறாங்க. செல்லூர் ராஜ் மாதிரி நபர்கள் வந்து வாய்க்கு வந்ததை பேச உளறுவாயர்கள். அவங்களெல்லாம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை பற்றி பேசுகிறதில்ல. கட்சி என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோன்னு புரிஞ்சுக்கிறதே தன்மை கூட அவருக்கு இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் வச்சுருக்காங்க அவங்க. அவர் பழம்பெரும் ஆள், அதனால் சரி இருந்துட்டு போட்டு விட்றாங்க. அவரை பல தடவை கண்டிச்சிருக்காங்க போல தெரியுது. இருந்தாலும் ராஜேந்திர பாலாஜிலாம் வாய மூடிக்கிட்டார். இன்னொரு உளறுவாயர் அவர் அதிமுக. இப்போ அவர் வாய மூடிட்டார். அவர் சொன்னது மோடி எங்கள் டாடின்னு சொன்னதை இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்கல்ல. அதே மாதிரி இவர் அது வந்து அதிமுகவோட ஸ்டாண்டு கிடையாது, அஃபிஷியல் ஸ்டாண்டு. பேசணும், இல்லாட்டி பேசாமல் இருக்கணும். இவர் பேட்டி கொடுக்க சொன்னது இவர் யார்? இதெல்லாம் இந்த மாதிரி பேசி அவர் அதிமுகவுக்கு சங்கடங்களை உண்டாக்குறாரு, தேவையில்லாத சங்கடங்களை உண்டாக்குறாரு. ஆனால் சார் அதை தாண்டி ஒருவேளை அடுத்து வரக்கூடிய அரசு வந்து பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக பங்கேற்கிறதுக்கு அதிமுக தயாராக இருக்கா? இப்போ உதயகுமார் அதாவது அடுத்து அது ஒரு இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழல் உருவானால், ஒரு பெரும்பான்மை இல்லாமல் இந்தியா கூட்டணியோ பாஜக கூட்டணியோ இருந்தால், அப்போ அதிமுகவுக்கு அதை நிரப்புவதற்கான இடங்கள் கையில் இருந்தால், தீர்மானிக்கும் இடத்துல எடுத்து இருந்தால், அப்போ இவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, கண்டிஷனல் சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைடு, கவர்மெண்ட்டில் நாங்கள் சேர மாட்டோம். ஆர்பி உதயகுமார் கருத்துன்றது எடப்பாடியோட கருத்தை நம்ம அது கரெக்டு. அந்த கருத்து கரெக்டான கருத்து. அரசாங்கம் எடப்பாடி அவர்கள் சொன்ன கருத்துக்கு ஒத்து அவர் பேசுகிறாரு. இப்போ நான் பேசுகிறது ஒத்து தான் பேசுகிறேன். அதுக்கு வெட்டி பேசுகிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. சரி, அதை தாண்டி வந்து இப்போ ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது அதிமுக கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. உண்மையாகவே அதிமுகக்குள்ளே என்ன தான் சார் நடக்குது? அதிமுகக்குள்ளே ஒன்றுமே நடக்கலை. அவங்க எங்கே சைலண்ட்டாக இருக்காங்க? அவங்க தான் நீர்மோர் பந்தல் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அவங்க நீர் மோர் கொடுத்து மக்களை குளிர்வித்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவை தான் காணும். தேர்தலுக்கு முன்னாடி திமுக எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. லண்டனுக்கு போயிடுறாங்க, இல்லாட்டி ஊட்டிக்கு போயிடுறாங்க, கொடைக்கானல் போயிடுறாங்க. இங்கே யாரும் இல்லை. இங்கே யாராவது வெளியில் வர்றாங்களா? மினிஸ்டர்ஸ் யாராவது வெளியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க, ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல யாரையும். திமுக ஏதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நீர் பந்தல் மோர் பந்தல் கூட அவங்க திறக்கல. இவங்க எல்லா இடத்துலையும் திறந்து தடப்படலாம் நடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி பிறந்தநாள் எவ்வளோ பிரமாதமாக கொண்டாடினாங்க, தமிழ்நாடு முழுக்க கொண்டாடினாங்க. அதிமுக எங்கே காணாமல் போச்சு? அதிமுக இஸ் வெரி மச் தேர். இல்லை, அந்த திமுகவை தான் காணும். இல்லை, தேர்தலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க, ஏன்னா சரியாக வேலை செய்யலை அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் போயிட்டு இருக்குல்ல சார். அதிமுகவை தேர்தலுக்கு முன்னாடி காலி பண்ணணும்னு சொல்லி திமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. களத்தில் இல்லையெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் உண்மையிலே காணாமல் போனது யாருன்னா
இவர் என்ன சொன்னார், இவர் நம்ம அண்ணாமலை என்ன சொன்னார், தேர்தலுக்கு பின்னாடி காணாமல் போயிடும் அதிமுகன்னு சொன்னார். இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே அவருடைய கட்சி காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன பிறகு அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதில் களத்தில் இல்லை என்று சொன்னதை மக்கள் ஏற்றுக்கிறல. மக்கள் பெருந்திரளாக அவங்க கூட்டங்களை அட்டன் பண்ணாங்க. அதிருப்தி வாக்குகள் பூரா இப்போ அவங்களுக்கு தான் போயிருக்கும். அப்படி இருக்க நிலைமையில் திமுக தான் பம்மிட்டு இருக்குது வெளியே வராமல். அதிமுக தைரியமாக வெளியே வந்துட்டுருக்குறாங்க. அவங்க நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னா அதிமுக இப்போ நம்ம தேர்தலுக்கு முன்பு காலி பண்ணணும்னு பார்த்தா நடக்கலை. தேர்தலுக்கு பின்னாடி காலி பண்ணலாம் சொல்லிட்டு திரும்பவும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி அவர்களே என்ன சொல்கிறாரு, அங்கே இவருக்கு அவருக்கு சண்டை, அவருக்கு இவருக்கு சண்டை, சக்களத்தி சண்டையெல்லாம் இல்லை சார். அவர் இதுக்கு முன்னாடி அதிமுக கோல் மூட்டி விடுறாரு. இல்லை சார், இதுக்கு முன்னாடி அவர் அதிமுக இருந்தவர் இல்லையா? ஸோ அவர் இருந்தவர், அந்த இருந்தவர் கூட அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் அதில் தான் வளர்ந்தவர் அவர். அது கட்சி மாதிரி பதவிக்கு வந்திருக்காரு. கட்சி மாறிகளுக்கெல்லாம் பதவி கொடுத்ததுனால இவர் கட்சி மாதிரி பதவி திமுகவில் பெர்மனெண்ட்டாக இருக்கணும் பதவி தர்றதில்லை. அதிமுகவில் எவனாவது வந்தால் நம்ம மாற்று கட்சியிலேருந்து வந்தால் பதவி கொடுத்துருவாங்க. இல்லை சார், அவர் அதிமுக கட்சியில் இருக்கிறதுனால அவருக்கு யாரோ ஒருத்தங்க தகவல் சொல்லியிருப்பாங்களே, ஏதாவது உட்கட்சி இல்லைங்க இருக்கு. இப்படி ஒரு பூசல் எங்கெங்கே இருக்குது? நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேங்க, தேர்தல் காலத்தில் ஒருங்கிணைந்த செயல்பாடு எந்த கட்சியில் இருந்துச்சு? அதிமுகவில் இருந்துச்சு. கூட்டணி கட்சிகளோடு கூட அவங்க ஒருங்கிணைந்து தான் செயல்பட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை திருச்சியில் மேடையிலே அழ வச்சாங்க. அந்த குழந்தை அம்மா அம்மான்னு அழுதுச்சு. என்ன பக்கத்தில் இருந்த KN நேரு அமைப்பு செயலாளர் வந்து ஓட்டு கேளுடான்னு சொன்னார். காதில் நம்ம கேட்டுச்சு. அவங்க தான் திருநெல்வேலியில் அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. கட்சிக்காரங்க ரெண்டு கோஷ்டி அடிச்சுக்கிட்டாங்க. இங்கேருந்து தங்கம் தென்னரசு, அமைச்சர் தங்கம் தென்னரசை பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக முதல்வர் அனுப்பிச்சி வச்சார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரூரில் காங்கிரஸுக்கு எதிராக, இந்த இதில் மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு எதிராக திமுக வேலை செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எங்கள் இடத்துலையும் அவங்கள்ட்ட ஒருங்கிணைப்பு இல்லாமல் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதிமுகவில் ஒருங்கிணைப்பு இல்லாமல் எங்கேயாவது சண்டை போட்டாங்களா? ஏதோ ஒரு செய்தி நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இவங்க பிரச்சார வேன்களை மடக்கி மக்கள் வந்து கலாட்டா பண்ணாங்க. இவங்களை திரும்பி போக வச்சாங்க, வராத உள்ளன்னு சொல்லி. அந்த மாதிரி அதிமுக எங்கேயா நடந்துச்சா? ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்கள். ஆனால் சார், இப்போது அதிமுகவை வந்து தேர்தலுக்கு பின்னால் குழப்பத்தை உண்டாக்குவதற்கான முயற்சிகளில் இந்த கோல்மூட்டி வேலைகளை இப்போ செஞ்சிட்ருக்காங்க. திமுக ஒரு பக்கம் செய்து, பாஜக ஒரு பக்கம் செய்து. பாஜக அவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, தேர்தலுக்கு பின்பு காணாமல் போயிடுவாங்கிறாரு. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அவர் கட்சி காணாமல் போயிடுச்சு, தேர்தலுக்கு பின்பு அவர் காணாமல் போயிடுவார். ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல சார், இப்போது SP வேலுமணியே சொல்லியிருக்காரு, நாங்களும் திமுகன்றது பங்காளி, ஸோ சண்டைன்றது எங்கள் 2 பேருக்குள்ளது. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது 3வது ஆள் வரக்கூடாதுன்னு, இப்போ திமுக மட்டும் எப்படி அதிமுக அழியணும்னு நினைக்கணும் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படின்னு அழியும் நினைக்கல அவங்க அப்படி அழிஞ்சு போகணும்னு நினைக்கல. அவங்களுக்கு ஒருமுகமாக தன்னுடைய எதிர்ப்பு வாக்குகள் போயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. வாக்குகள் அவங்களுக்கு தெரியுது, பாஜகவை விட அதிமுக தான் தங்களுடைய பெரிய எதிரின்னு அவங்களுக்கு தெரியும். தங்களை விட வாக்கு வங்கி அதிகமாக தனிப்பட்ட முறையில் கட்சி ரீதியாக வைத்துக்கிருப்பது அதிமுக தான். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதிமுக பிளவுபட்டது சொன்ன பிரச்சாரம்லாம் எடுபடலை. பன்னீர் வந்து ராமநாதபுரம் கடலில் கரைஞ்சி போயிட்டார், ஆளே காணோம். என்ன அவருடைய பலாப்பழத்தையும் காணும், என்ன அதோட கடலில் இறங்கிட்டார் அவர். அதனால் யாரும் அங்கே யாரும் இல்லை சார். அதே மாதிரி நீங்கள் ஓபிஎஸ்ன்னு சொன்னதுனால சொல்கிறேன், ஓபிஎஸ் ஏதாவது இதற்கு மேலாவது வந்து கட்சியில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? அறிகுறி இல்லை. கட்சியில் அவங்க சொல்லிட்டாங்க, ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை தவிர மற்ற எல்லாரும் யாரும் வரலாம், அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து வரலாம். இந்த 3 பேரும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் இவங்களுக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு செய்தி என்ன வருதுன்னா, ஒருவேளை அதிமுக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி தலைமையில் தான், ஒற்றை தலைமையில் தான் சந்திச்சாங்க. அதில் ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் வந்து சசிகலா வந்து ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான தியரி சொல்கிறாங்க. அதுதான் கேட்குறேன் சார். இல்லை, அது அப்படி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகும்போது பொதுக்குழு என்ன முடிவு செய்யும் தெரியாது. நான் பொதுக்குழுவோடு தான் பயணம் பண்ணுறேன், எடப்பாடியோடையோ ஓபிஎஸோடையும் நான் பயணம் பண்ணலை. நான் அதிமுக பொதுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அதோடு தான் நான் பயணம் பண்ணுறேன். பொதுக்குழு என்ன முடிவு எடுக்கும் என்னால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அவங்க. ஓகே. தோல்வி பல கட்சிகள் சந்திக்குதுங்க. திமுக சந்திக்காத தோல்விகளா? எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாமல் போனாங்களே ஒரு தடவை ஒரு தேர்தலில் தனியாக நின்று. அவங்க காங்கிரஸோட நின்னா தான் ஓரளவுக்கு வர்றாங்க மேலே, இல்லைன்னா அவுட் ஆகிடுறாங்கல்ல. அப்படி இல்லையே அதிமுக தனித்தே 2 தடவை ஜெயிச்சிருக்காங்களே.
பெரிய அளவுக்கு கூட்டணி இல்லாமலே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்க இந்த 12 கட்சி கூட்டணி இல்லாமல் இவங்களால ஜெயிக்க முடியுமா? முடியாது சார். அதே மாதிரி இப்போது சிலந்தி ஆற்றில் வந்து கேரளா அரசாங்கம் வந்து அணையை வந்து கட்டிட்டு இருக்காங்க சார். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு வந்து இந்த ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் தான் வந்து முதலமைச்சர் வந்து இந்த அணையை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அண்டை மாநிலங்களில் வந்து பல பிரச்சனைகள் தமிழ்நாடு சந்திச்சுட்டு வருது. அதில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு உடனடியாக எந்த விஷயத்தையும் செய்கிறதில்லை. இது 6 மாதமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. 6 மாதம் இது ஒரு 4 நாள் முன்னாடி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. இது ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. பத்திரிகைகளில் வந்திருக்குது. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ தெரிஞ்சிச்சு என்ன பண்ணணும்? நீங்கள் உடனே நீங்கள் பசுமை தீர்ப்பாயத்துக்கு போகலாம், உடனடியாக போகலாம். ஏன்னா அவங்களுடைய கிளியரன்ஸ் இல்லாமல் கட்டக்கூடாது. நீங்கள் போயிருக்கலாம். அதாவது என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி, மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் பெறாமல் நீங்கள் எந்த டேமையும் கட்ட முடியாது. தடுப்பணையாக இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கணும். நீங்கள் அதை தமிழக அரசுக்கு தெரிவிக்காமல் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸு கடைமடையில் இருக்கக்கூடிய ஒரு நதியினுடைய கடைமடையில் இருக்கக்கூடிய ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஒப்புதல் பெறாமல் எந்த டேமையும் கட்ட முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதை மீறி அவங்க கட்டுறாங்க. 6 மாதமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சிச்சுங்கிறாங்க. தெரிஞ்ச பிறகு என்ன எழுதுறாரு? கடிதம் எழுதுகிறார் பினராயி விஜயனுக்கு. அதனால் இவர் வந்து இந்தியா கூட்டணி இருக்கனால மென்மையாக பார்க்குறாரு அவங்க இருக்கிறதுனால. அண்டை மாநிலம்ன்றனால ஒரு டிப்ளமேட்டிக்காக வந்து கடிதம். சரி, இப்போயே கடிதம் எழுதிட்டு பேசாமல் விட்டுற வேண்டியது தானே? கட்டிக்கோன்னு விட்டு அண்டை மாநிலம்னா கட்டிக்கோங்கன்னு விட்டுற வேண்டியது தானே? இப்போ அதுதான் அர்த்தம். நீங்கள் கிரீன் ட்ரிபியூனல் என்ன செய்கிறான்? ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்து தான் சிவமோட்டுவும் அந்த கேஸ் எடுத்திருக்கான். நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க கேரளா அரசாங்கத்துக்கு. அவனாக தான் எடுத்திருக்காங்க. இவங்க அந்த கிரீன் ட்ரிபியூனல் கூட இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை இது வரைக்கும். தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இந்த காவேரி இஷ்யூ வந்து அதிக அளவில் அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தரப்பில் வந்து அந்த மாதிரி எதுவுமே பேசலை. மாநிலம் சார்ந்த விஷயங்களும் வரும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணிக்காக சமரசம் பண்ணிக்கிறாரா? கண்டிப்பாக பண்ணுறாரு. சமரசம் இல்லை, விட்டு கொடுத்துட்றாரு மொத்தமாக. கர்நாடக டெப்டி சிஎம் என்ன சொன்னார்? தண்ணி நீங்கள் கேட்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி இங்கே பல முறை வந்தார் இந்தியா கூட்டணிக்கு. தமிழக முதல்வர் என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். என்ன ஒரு சொட்டு தண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி கர்நாடக முதல்வர் சொல்கிறார். என்ன நம்ம குடிநீருக்காக ஒரு 3 டிஎம்சி தண்ணியாவது விடுங்கன்னு சொல்லி என்ன இது காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லுது. அதையும் செய்ய முடியாங்கிறாங்க. அப்போ இவங்க கோர்ட்டுக்கு போகணுமா இல்லையா? ஆணையம் கொடுத்த தீர்ப்பை இவங்க அமல்படுத்த மாட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போகணும். உடனடியாக போகலை. கோர்ட்டுக்கு போகிறது ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா கூட்டணி கட்சி இவங்க மதிக்கிறதே இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் கூட்டணியில் இருந்தால் தமிழ்நாட்டு நலன்களை தான் முதல்ல பார்க்கணும். ஆல் இண்டியா நலனை பாஜக என்ற பெரிய பூதத்தை விரட்டி அடிக்கணும், அதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம் சொல்கிறீங்க இல்லையா? கரெக்டு. நீங்கள் அது அப்படி இருந்தால் தமிழ்நாட்டு நலனை பற்றி நீங்கள் கவலையப்படலையா? நீங்கள் என்ன அவங்க அந்த கூட்டணிக்குள்ளே போகும்போது என்ன சொல்லியிருக்கணும்? இந்த நதிநீர் பிரச்சனைகளில் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் ஆணையமும் என்ன சொல்லுதோ அதன்படி எல்லா மாநிலங்களும் நடக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கேரளாவும் சரி, கர்நாடகம் சரி, தமிழ்நாடும் அந்த சச்சரவுகளில் ஒரு முடிவுக்கு தேர்தல் ஆணையம் இது பசுமை தீர்ப்பாயமோ உச்சநீதிமன்றமோ அந்த நடுவர் ஆணையமோ ஒரு தீர்ப்பை சொன்னால் அதை எல்லாரும் கட்டுப்படணும்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை வச்சு அதை ஒத்துக்கிட்டால் அதில் போய் சேரலாம்ல. அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கலாம்ல. நீங்கள் ஒன்றுமே வைக்கலையே. ஆனால் மோடி தான் பெரிய ஆபத்து. மோடி என்ன பண்ணிட்டார் நம்மளை? இப்போ நமக்கு ஆபத்து இவங்ககிட்ட தானே வருது. பாலாறு குறுக்க ஆந்திரா அணை கட்டுறாங்க. என்ன இங்கே நான் மேகதாது கட்டுவேங்கிறான் கர்நாடகா. இவங்க சொல்லாமலேயே ஒரு ஆற்றை மடக்கிறாங்க, இன்னொரு ஆற்றை ஏற்கனவே மடக்கியிருக்கிறாங்க. அது இவங்களுக்கு இன்னும் பேசவே இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சிறுவாணி ஆற்றுக்கு வர தண்ணியை இந்த இது வச்சு சாக்கு பைகளில் மணல் மூட்டைகளை வச்சு டெம்பரவரியாக அதை தடுத்துருக்குறாங்க. கேட்டால் நாங்கள் டெம்பரவரியாக ஒரு 3 டிஎம்சி தண்ணி தான் தடுக்கிறோம், எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, அதுக்காக 3 டிஎம்சி தண்ணி டெம்பரவரியாக தடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது இந்த அரசுக்கு தெரியவே இல்லை.
அது கண்டுக்கிறவே இல்லை இந்த அரசு, இன்னும் கண்டுக்கல. டேமை உடைச்சிட்டு, முல்லைப்பெரியார் டேம் உடைச்சிட்டு புது டேம் கட்டணுங்கிறதுக்காக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கேட்டிருக்கு கேரளா அரசு. இப்போ அதை எடுத்து இவங்க போயிருக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. இன்னும் போகலை, உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். அந்த டேமையே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அந்த டேம் சேஃப்டி இருக்குது, எக்ஸ்பர்ட் கமிட்டி அதை ஆய்வு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பேபி டேமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்கு அனுமதிக்கணும் கேரளா அரசு. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆச்சுன்னா 142லேருந்து 152 அடி வரைக்கும் உயர்த்தலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதுக்கான சாமான்களை எடுத்துகிட்டு போனால் பேபி டேமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ஒரு பக்கம், டேமு ஸ்ட்ராங்காக இல்லையேன்னு சொல்கிறாங்க, இடிக்க போகிறேன்னு. ஆனால் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம போனால் நம்ம ஆளுகளை விரட்டி அடிக்கிறாங்க, கேரள காவல்துறை அடித்து விரட்டுறாங்க. அது என்ன கூட்டணிங்க, நீங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கீங்க, 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களே. தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆட்சியோட என்ன கூட்டணி உங்களுக்கு, அந்த கட்சியோட என்ன கூட்டணி? நீங்கள் அதை முதல்ல தமிழக நலன்களை தாங்க பார்க்கணும், பிறகு நம்ம மோடியை பார்க்கலாம். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.